நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 12, 13 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். காற்றுத்தர அறிக்கை பட்டியல் வந்து விட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு நிறைந்த நாடுகள். இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது. சரிங்களா? 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது. 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது. காற்று மாசுபாடு நிறைந்த நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைர்னிகாட். அந்த நகரம் தான் வந்து இருக்கிறதுலே அதிக காற்று மாசுபாடு அடைந்த நகரம். இன்னொன்று வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று மாசுபாடு அடைந்த தலைநகரங்களில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று சுத்தமான நகரம் இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ. இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அசாம் மாநிலம் தனது சொந்த செயற்கைக்கோளான அசாம் சாட் NI விண்ணில் ஏவ உள்ளது. அசாம் சாட் அந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தோடைய சொந்த செயற்கைக்கோள். அது பார்த்திங்கன்னா இன்ஸ்பேஸ் மற்றும் இஸ்ரோ இணைந்து அசாம் சாட்டை உருவாக்கி உள்ளது. சரிங்களா? இவங்க 2 பேரும் தான், இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இஸ்ரோ ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வந்து அசாம் சாட் அந்த செயற்கைக்கோள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தெரிந்த ராம்சார் தளங்கள் பற்றி கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதினை ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் வென்றுள்ளார். சரிங்களா? கேட்கலாம், ராம்சார் விருதினை வென்றது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜெயஸ்ரீ வெங்கடேஷன். அடுத்து பாருங்கள், HPCL நிறுவனத்தின் தலைவராக விகாஷ் கௌஷல் நியமிக்கப்பட்டுள்ளார். HPCL நிறுவனத்தின் தலைவராக விகாஷ் கௌஷல் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து பாருங்கள், முக்கிய மந்திரி கன்யா ஆத்மா நிர்பார் திட்டத்தின் கீழ் +2 சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற 140 மாணவிகளுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்பட உள்ளது. எந்த திட்டத்தின் கீழே வந்து 2 சக்கர வாகனங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. முக்கிய மந்திரி கன்யா ஆத்மா நிர்பார் திட்டத்தின் கீழ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முக்கிய மந்திரி பாலிகா சம்ரிதி யோஜனாவின் கீழ் பிறக்கும் பெண் குழந்தைகள் பேரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 டெபாசிட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலேஜ் டைமில் வந்து ஒரு 18 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு காலேஜ் டைமில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் வந்து இவங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடானது புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது. உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இராணுவ கூட்டு பயிற்சி இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையேயான கஞ்சார் கூட்டு இராணுவ பயிற்சி பார்த்திங்கன்னா நடைபெற்றுள்ளது. கஞ்சார் கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எந்த 2 நாடுகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க, இந்தியா, கிர்கிஸ்தான். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரதி. இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் வந்து அஞ்சு ரதி. அடுத்து பாருங்கள், பார்படாஸின் கௌரவ சுதந்திர ஆணை விருதானது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியம், பார்படாஸின் கௌரவ சுதந்திர ஆணை விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக 800 பில்லியன் யூரோக்களை திரட்டுவதே ஐரோப்பாவை மீண்டும் ஆயுத பணிக்குவின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாதுகாப்பிற்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 பில்லியன் யூரோக்கள் வந்து திரட்டணும். அதுதான் வந்து அவங்களுடைய பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மார்க் கார்னி. மார்க் கார்னி பார்த்திங்கன்னா கனடாவின் அடுத்த பிரதமராக வந்து பதவியேற்க உள்ளார். கனடாவுடைய அடுத்த பிரதமர் வந்து மார்க் கார்னி. அடுத்து பார்த்திங்கன்னா பிராகா செஸ் மாஸ்டர் 2025. அந்த செஸ்ஸில் பார்த்திங்கன்னா யார் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்கன்னா அரவிந்த் சிதம்பரம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய தினங்களை பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் தினம். மொரிஷியஸ் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 12. இப்போ மொரிஷியஸ் நாட்டுக்கு பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து அவங்களுடைய சுதந்திர தின விழாவில் வந்து போயிருப்பார்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த நாட்டோடைய மிக உயரிய விருது வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மொரிஷியஸ் நாட்டோட எத்தனாவது தேசிய தினத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 57வது. ஸோ அடுத்து பாருங்கள், உலக சிறுநீரக நல தினம். உலக சிறுநீரக நல தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 13. அடுத்து பாருங்கள், பருவநிலை மாற்றத்தால் 50% பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரொம்ப முக்கியம், ரைஸ் 2025 திட்டம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரைஸ் 2025 திட்டம் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பொறியியல் தொழில் வழிகாட்டுதல் திட்டம் மார்ச் 20 தொடங்கப்பட உள்ளது. ஸோ ரைஸ் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொறியியல் தொழில் வழிகாட்டுதல் திட்டம். சரிங்களா? இது வந்து எப்போ தொடங்க போகிறாங்கன்னா மார்ச் 20 தொடங்க போகிறாங்க இப்போது. அதுக்கடுத்து இப்போ டேட்டாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். உலக பல்கலைக்கழகங்கள் பாடத்தரவரிசையில் சென்னை ஐஐடி 31வது இடம் பிடித்துள்ளது. உலக பல்கலைக்கழகங்கள் பாடத்தரவரிசையில் பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து 31வது ப்ளேஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.